சரியாற்றொன்ற நேரம் 9:23. எங்களோட பாஸ்டர் நீண்ட நேரமாக குமார் பாஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தை வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் குமார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். புதிய 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 ஆண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு குறித்தாகட்டும். நீண்ட நேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே பாஸ்டர். என்னுடைய பேர் பாஸ்டர் குமார். ஆண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் தீவுல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கோம் முழு நேரம். ஓகே பாஸ்டர். மனைவி 2 பிள்ளைங்கள் இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேருமே பாஸ் ஆயிட்டு ஒரு சின்ன இதுல வேலை பண்ணிட்டு இருக்காப்புல. டாக்டர் வந்து இப்ப BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே பாஸ்டர். திருவேலே அந்தமான் தீவுல கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா ஊழியத்தை செய்து வருகிறோம். ஆமென் பாஸ்டர். கடந்த ஒரு 17 வருஷம் வேற ஒரு ஆர்கனைஸ்ல இருந்து ஊழியம் பண்ணா அதை விட்டுட்டு இப்ப ஒரு 13 வருஷம் 16 வருஷம் திரும்பி ஆயிடுச்சு. இண்டிபெண்டாக ரெஜிஸ்டர்ட் பண்ணி விசுவாசமாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால கடந்த 2022 ஒரு சின்ன இடம் என்னுடைய தகப்பனார் வாங்கி கொடுத்தாரு. அந்த இடத்துல சபை இல்லாத இடத்துல அங்கே போய் ஒரு சபையை கட்டி இப்போ ஒரு 4-5 வருஷமாக இப்ப வாடகை இல்லாம சொந்த வீட்டில நாங்கள் அங்கே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கோம். கிராமத்துல ஒரு ஃபெலோஷிப் இருக்கிறது. ஒரு 15-20 பேர் வராங்க சண்டே. எங்களுக்கு சர்வீஸ் வந்து ஹிந்தி சர்வீஸ். தமிழையும் நடத்துறோம். அப்புறம் சின்ன சின்ன ஹவுஸ் சர்ச் இருக்கு. கர்த்தருடைய கிருபையினால அற்புதமாக இந்த அந்தமான் தீவுல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கோம். இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து கர்த்தரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன். 1996 என்னுடைய டிகிரி படித்து முடித்தப்பட்டு நான் இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டு வருகிறேன். தாய் தகப்பனே கைவிட்டார்கள், சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள், வீட்டை விட்டு இறக்கி விட்டார்கள். அநேக பாடுகள் மத்தியில கஷ்டத்தின் மத்தியில நான் இருந்த சபையிலே இருந்து வசனங்களை படித்து பைபிளை படித்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் அந்த கொஞ்சம் பீரியட் கொஞ்சம் வருஷம் தேவன் அப்படி என்னை நடத்தினார். அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள, அநேக காரியத்தை அறிந்து கொள்ள, தேவனுடைய தரிசனத்தை சித்தத்தை அறிந்து கொள்ள தேவன் அப்படி நடத்தினார். அதுக்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினாலே இப்பொழுது தேவனுடைய நாமத்திலே நாங்கள் இந்த தீவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அநேக போதகர்களோட சேர்ந்து பல சபைகளில் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஹவுஸ் நாங்கள் விசிட் போய் காஸ்பல் டிராக்ட் கொடுத்து சின்ன சின்ன பைபிள் ஸ்டடி மாதிரி நடத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே ஆட்டோல மைக் பர்மிஷன் வாங்கி எல்லா இடத்துலையும் ஆட்டோல சுவிசேஷ பாடலை பாடி சுவிசேஷத்தை சொல்லி திருப்பிரசங்கம் பண்ணி கர்த்தருடைய கிருபையினாலே செய்து கொண்டு வருகிறோம். கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமை நாங்கள் இங்க இருக்கிற இடத்துல அந்த வில்லேஜிலே கிராமத்திலே நாங்கள் அதை நடத்த தேவன் கிருபை செய்தார். கிட்டத்தட்ட 160 பேர் 170 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரையும் அழைப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொடுத்து நல்ல ஒரு நற்செய்தியை அறிவித்து செய்தியை கொடுத்து காஸ்பல் கொடுத்து அநேக மொழிகளை ஹிந்தி தமிழ் எல்லா மொழிகளை பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி அன்றைக்கு கிறிஸ்துமஸ் விசேஷமாக அதை செலிப்ரேட் செய்யும்படி அநேக மக்களுக்கு நல்ல ஒரு விருந்து பிரியாணி ஒரு நல்ல லஞ்ச் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு 30-35 குடும்பங்கள் ஏழை மக்களுக்கு டெய்லி லேபர் ஏழை மக்களுக்கு 5 கிலோ அரிசி கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்தார். கர்த்தருடைய கிருபையினாலே இப்படியாக அந்த கிராமத்திலே நாங்கள் இந்த மாதிரி ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அது மூலமாக இந்த சோசியல் ஒர்க் மினிஸ்ட்ரி மூலமாக அநேக மக்களை சந்திக்கும்படி அநேக வீட்டிலை கடந்து போகும்படி அவர்கள் வீட்டிற்கு கண்டு தேவனுடைய நாமத்தை சொல்லும்படி சுவிசேஷத்தை அறிவிப்பை கர்த்தர் எப்படி வழிகளை திறந்து கொண்டு வருகிறார். தேவனுடைய கிருபையினாலே அந்தமான் தீவுகளை ஊழியத்தை விசுவாசமாக ஜெபத்தினாலே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கடந்த திங்கட்கிழமை முதல் 21 நாள் உபவாசத்திலே நாங்கள் தேவ சமூகத்துல அநேக ஜப குறிப்புகளுக்காய் நாடுகளுக்காய் தேசத்துக்காய் ஊழியங்களுக்காக விசேஷமாக பல இடங்களே சபைக்கு விரோதமாக ஊழியக்காரர்கள் விரோதமாக பிரசிகூஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா தேசத்துல பல இடங்களில்
பல விண்ணப்பங்களை வைத்து நாங்கள் தேவ சமூகத்துல ரொம்ப வாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்து ஜனங்களை பாதுகாத்து, ஊழியர்காரர்களை பாதுகாத்து, சபைகளை பாதுகாத்து, விசுவாசி பிள்ளைகளை பாதுகாத்து, தேவநாம மையப்பட வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாக வாரத்தோடு இந்த புதிய வருஷத்திலே புதிய கிருபையும் நன்மைகளும் அபிஷேகங்களும் வரங்களை பெற்றுக் கொள்ளும்படி தேவ கிருபையினாலே எங்களுடைய சபை வளர்ச்சிக்காக, ஆத்மாக்கள் வளர்ச்சிக்காக, அநேக புதிய நபர்களுக்கு சபைக்கு வரும்படி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி, இப்படி அநேக நோக்கத்தோட பாரத்தோட கர்த்தர் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரு. இது போல நாங்கள் உபவாசம் எடுத்து அநேக விஷயங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 7வது நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த சந்தோஷம். இந்த ரேடியோ மூலமாக, இந்த ஆன்லைன் இந்த கிறிஸ்டியன் ரேடியோ மூலமாக இதில் பங்கு வச்சேரும்படி, செய்தியை கேட்கும்படி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து அடியினுடைய குடும்பங்களுக்காய், ஊழியர்களுக்காய், இங்கே நடக்கிற சபைகள், தேவனுடைய வேலைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நன்றி. தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. பாஸ்டர், மார்னிங் ஸ்ரீலங்கா பிரேயர்ல சந்திப்போம். நான் நினைக்கிறேன் ஒரு 11 மணித்தியாலம் 10:30 மணித்தியாலத்தால இணையுங்கள் பாஸ்டர். பாஸ்டர் கேட்டதா நான் சொன்னது? என்ன சொன்னி பாஸ்டர்? மார்னிங் ஸ்ரீலங்கா பிரேயர்ல இணைகிறேன்னு சொன்னீங்க. 10.5 ஹவர்ஸ்ல, இப்ப இருந்து 10.5 ஹவர்ஸ்ல இணைங்க எங்களுக்கு மார்னிங். அப்ப 10:30 மணிக்கா? இல்ல, இப்ப இதுல இருந்து 10:30 மணிக்கு. இப்ப எங்களுக்கு இரவு 9:30, அதாவது வெனஸ்டே நைட் இப்ப 9:30. உங்களுக்கு மார்னிங் நினைக்கிறேன் தேர்ஸ்டே. உங்களோட டைம் மாலை. இப்ப எத்தனை மணி உங்களுக்கு பாஸ்டர்? எங்களுக்கு காலையில 8 மணி வியாழக்கிழமை. 8 மணி. இப்பவா? இப்ப நீங்கள் 11 கூட்டினீங்கன்னா 19, 7 மணிக்கு. உங்களோட டைம் 7 மணிக்கு இணைங்க பாஸ்டர். நைட் 7 மணி. நீங்க கனடாவா? கனடா. ஓகே. அவ்வளவு வித்தியாசம். ஓகே பாஸ்டர், காட் பிளஸ். ஓகே, தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். ஆமே. நன்றி பாஸ்டர். உங்களை குறிச்சும் உங்களோட ஊழியத்தை குறிச்சும் அருமையான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியத்தை, உங்களுக்கு ஊழியங்களை இன்னும் பெருக பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர்.